அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஜேஇஇ மெயின் செஷன் 2 ரிசல்ட்டுங்கிறது வந்துருச்சு. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கோர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் நான் ஏற்கனவே என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை நான் முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அவங்களோட ஸ்கோர் கார்டை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ப்ளஸ் அவங்களோட கம்யூனல் அதாவது சிஆர்எல் ரேங்கையும் ப்ளஸ் கேட்டகரி வைஸ் ரேங்கையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரேங்க் இந்த ஸ்கோருக்கு இந்த ரேங்க் வாங்கினா எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், என்ஐடிஸில் சீட்டு கிடைக்குமா, IIITயில் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மெயின் செஷனோட செகண்ட் செஷனோட ரிசல்ட்டுங்கிறது வந்துருச்சு. இப்போ செஷன் 1 + செஷன் 2 ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ரேங்க் வாங்கினா என்ஐடிஸில் சீட்டு கிடைக்கும், என்ன ரேங்க் வாங்கினா IIITஸில் சீட்டு கிடைக்கும், மற்றும் நீங்கள் வாங்கின ரேங்க்குக்கு என்ன பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி எந்த மாநிலத்தில் இருக்கோ அந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களை வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் 50% சீட்டுங்கிறத ஒதுக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நீங்கள் வந்து ஜேஇஇ எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சி, நம்மளுக்கு என்ஐடியில் திருச்சியில் இருக்குது. ஸோ இந்த என்ஐடி திருச்சியில் ஹோம் ஸ்டேட் கோட்டான்னு ஒரு விஷயம் இருக்குது. 50% சீட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். சரிங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்டேட்ஸ் 50% சீட்ஸ் தான் அதர் ஸ்டேட் கோட்டாக்கு போகும். இதே மாதிரி தான் நம்ம அதர் ஸ்டேட் போகிறப்பையும் 50% சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது போக பர்டிகுலராக கேர்ள்ஸ்க்கு நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதே நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் கோட்டாவில் ட்ரை பண்ணுறீங்க, அதாவது என்ஐடி திருச்சி இல்லாமல் வேறு என்ஐடிஸ் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தால் லாஸ்ட் இயர் என்ஐடிஸில் சீட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டாவில் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 58,591 அப்படிங்கிற அந்த ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்ஐடிஸில் வந்து ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 9,666 ரேங்க்குக்கு எல்லா என்ஐடிஸ்லையுமே நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஓபிசி என்சிஎலை பொறுத்த வரைக்கும் 18,725க்கு எல்லா சீட்ஸுமே முடிஞ்சது. எஸ்சி கேட்டகரியில் 10,161க்கு வந்து சீட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ப்ளஸ் எஸ்டி கேட்டகரி 8,832க்கு சீட் எல்லாமே முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இது வந்து என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் விஷயம். ஐஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதி அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணின ரிசல்ட்ஸை வச்சு தான் அவங்க அட்மிஷன் தர்றாங்க. அடுத்து IIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ IIITஸை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்டேட் கோட்டாலாம் கிடையாது, ஒரே கோட்டா தான். அதாவது ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஜென்ரலாக ஹோம் ஸ்டேட் அதர் ஸ்டேட்லாம் கிடையாது, ஒரே கோட்டாவில் தான் வருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 53,716 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குது. அது மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 9,312 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குது. ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் 18,359 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சியில் 10,761க்கு சீட்டு போன வருஷம் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டியில் 5,199க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ் மற்றும் IIITஸ் பற்றின தகவல்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சிஎஃப்டிஐ பற்றி தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம். சிஎஃப்டிஐயில் சேர விருப்பம் இருக்கவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அதை பற்றின தகவல்களையும் கொடுக்குறோம். இது போக இது வந்து ஜென்ரலான பொதுவான தகவல்கள். என்ஐடியில் எவ்வளோ ரேங்க் எடுத்தால் சீட்டு கிடைக்கும், IIITயில் எவ்வளோ ரேங்க் எடுத்தால் சீட்டு கிடைக்கும். அதுபோக பர்டிகுலராக உங்கள் ரேங்க்குக்கு என்ன IIITஸில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாங்கிறது இங்கே தரேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அவங்க நிறைய பேர் ஸ்கோர் கார்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் எனக்கு அனுப்பிச்சதில் கொஞ்சம் பெட்டரான ரேங்காக வந்து ஒரு பொண்ணு வாங்கியிருக்காங்க. அவங்களோட சிஆர்எல் ரேங்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,969. அதே மாதிரி அவங்க வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் 13,356 இதுதான் அவங்களோட ரேங்க். ஸோ இந்த ரேங்க்குக்கு என்ஐடிஸில் என்ன சீட்டு கிடைக்கும், IIITஸில் என்ன சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓப்பன் கேட்டகரி ரேங்க் ஃபஸ்ட்டு சிஆர்எல் பார்ப்போம். ஸோ சிஆர்எல்லை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ஐடி திருச்சியில் கிடைக்க பாசிபிலிட்டி கிடையாது. அது என்ஐடி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டரில் சொல்லுவாங்க. ஸோ ஜெண்டர் சூப்ரமசியில் வந்து பார்த்திங்கன்னா மேலில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஃபீமேலில் மேபி கிடைக்கலாம். என்ஐடி திருச்சியில் ஃபீமேல் சூப்பர் நியூமரசி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து ஜென்ரலில் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி சிஆர்எல்லை பொறுத்த
வரைக்கும், கம்யூனல் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன என்ஐடிஸில் வந்து சீட்டு மேபி கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி கேலிக்கட்டில் லாஸ்ட் இயர் இதே ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு. அதுமாதிரி என்ஐடி நாக்பூரில் சிவில் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்குது. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூர்கலா, என்ஐடி ரூர்கலாவில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு. இசிஇ பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அகர்தலாவில் சீட்டு கிடைக்கும், நாகாலாந்தில் சீட் கிடைக்கலாம் மற்றும் மிசோராமில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னும் வரக்கூடிய என்ஐடிஸ், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய என்ஐடிஸில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன என்ஐடிஸில் வந்து இசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோக இந்த ரேங்க் 37,969ங்கிற இந்த ரேங்க்குக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஜென்ரலாக சீட்டு கிடைக்கும், மற்ற அதாவது டாப் மோஸ்ட் என்ஐடிஸ்லாம் விட்டுருங்க, ஒரு 10 என்ஐடி விட்டுருங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய என்ஐடிஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் பெரும்பாலும் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வாய்ப்பே இல்லை, சீட்டு முடிஞ்சது இந்த ரேங்க்குக்கு. மேபி சிவிலில் கிடைக்கலாம், மெக்கானிக்கலில் கிடைக்கலாம், பயோடெக்னாலஜியில் கிடைக்கலாம், மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்கில் கிடைக்கலாம் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடைக்கலாம். இதுதான் இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதே இந்த பொண்ணோட ஓபிசி என்சிஎல்ங்கிற கேட்டகரியில் அவங்க வந்து 13,356ங்கிற ரேங்க் வாங்கியிருக்காங்க. அந்த 13,356 ரேங்க்குக்கு அவங்களுக்கு வந்து என்னென்ன என்ஐடிஸ்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி ரூர்கலாவில் வாய்ப்பு இருக்குது, ஸ்ரீநகரில் வாய்ப்பு இருக்குது, ஆந்திர பிரதேஷ், போபால், நாக்பூர், மேகாலயா, மிசோராம் மற்றும் ஸ்ரீநகர் இந்த இதில் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக என்ன டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவில், கெமிக்கல், மெக்கானிக்கல் மற்றும் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதே இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IIIT திருச்சி, நம்ம IIITs போய்க்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் IIIT திருச்சியில் வந்து சிஆர்ஆல பேஸ் பண்ணி சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் IIIT திருச்சியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே இசிஇயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா IIIT சித்தூர், கோட்டயம், ராஞ்சி இங்கேலாம் வாய்ப்பு இருக்குது. IIIT டிஎம் காஞ்சிபுரமில் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்க்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிஆர்ஆல பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதே ஓபிசி என்சிஎலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா IIIT சூரத், கோட்டயம் இங்கேலாம் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேங்கை வச்சு என்னென்ன காலேஜஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட் எடுக்க முடியும் அப்படிங்கிற தகவல். சரிங்களா? இது மாதிரி உங்கள் குழந்தைங்க, நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஜெய் எழுதினவங்களாக இருக்கலாம், இல்லை இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் வாங்கின ரேங்க்குக்கு என்ன என்ஐடிஸ், என்ன IIITஸில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான பதில் சொல்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே ஸ்கோர் கார்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அதை பேஸ் பண்ணி நான் உங்களோட நீங்கள் வாங்கியிருக்க ரேங்க்குக்கு என்ன என்ஐடி, என்ன IIITயில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல் கொண்டு எக்ஸாக்டாக நம்மளால் ஓரளவுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா, சாஸ்திரா இந்த மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம எக்ஸாக்டாக கொடுத்துக்கிட்டு வரோம். சரிங்களா? உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட கண்டினியூஸான தகவல்களுக்கு நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.